அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னால் நம்ம பார்த்த வீடியோக்கள் எல்லாமே எப்படின்னா, ஒரு தலைவர் ஸோ அவங்கள பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நிறையா மேக் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறையா தலைவர்களை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள். ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிசியில் வினாக்கள் எப்படி வந்திருக்கு, ஸோ இனிமேல் எப்படி வரலாம், ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு எல்லா டாப்பிக்கும், அதாவது நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் படிச்சிருவீங்க, மேக்ஸ் பார்த்துருவீங்க, ஸோ அது மாதிரி எல்லாமே பார்த்துருவீங்க. இருந்தாலும் ஒரு சில டாப்பிக்கை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மாநில உறவுகள், ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டாப்பிக்கெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஸோ இந்தந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த மாதிரி டாப்பிக்கல் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அதில் வினாக்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகள். ஸோ அதிலிருந்து டிஎன்பிசியில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, ஸோ எப்படி கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல் வினா, பின் வருவனவற்றுள் எந்த குழு இல்லைனா ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றிய பரிந்துரை செய்தன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல் வினா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 4ல் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி அவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரி ஆணையம், புன்சி ஆணையம், ராஜமன்னார் குழு. ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஓகேவா? இதில் இந்த சர்க்காரியா புன்சி ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? அவங்க கொண்டு வந்த ஆணையங்கள். இந்த ராஜமன்னார் குழு யாருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவருடைய காலங்களில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969. ஓகேவா? இந்த இயரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஆணையம் எந்தெந்த காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பரிந்துரைகளை எப்போ வழங்கினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ராஜமன்னார் குழு பார்த்தீங்கன்னா 1969 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பரிந்துரையை எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வரக்கூடிய வினாக்களில் ஒவ்வொரு ஆணையங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வினாக்கள் பொறுத்தளவில் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி 2, 3, 4. வினா எண் 2. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மத்திய மாநில உறவுன்னு சொல்லிட்டோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன உறவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட உறவு இருக்குது, நிர்வாக உறவு இருக்குது, நிதி உறவு இருக்குது. ஓகேவா? இந்த பொது வகை உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் கிடையாது. ஓகேவா? அதை தான் வினாவாக கேட்டிருக்கிறாங்க. எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது வகை உறவு அப்படிங்கிறது தான் கிடையாது. ஓகேவா? வினா எண் 3, சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. ஓகேவா? தமிழ்நாடு அரசு 1983 ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. இதில் முதல் கூற்றே தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராஜமன்னார் குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. 1969 தொடங்கியிருப்பாங்க. அவங்களுடைய அறிக்கையை 1971 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த குறிப்பு தவறு. ஸோ அடுத்த குறிப்பை பாருங்களாம். அடுத்த கூற்று, அரசியலமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன. இது கரெக்டாக? இது கரெக்டு. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. இதுவும் கரெக்டு தான். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? வினா எண் 4, ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடர்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? முதல் கூற்று, ராஜமன்னார் குழு 1968 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகேவா? இது தவறு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1969 அமைச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்குழு 1971 அதன் பரிந்துரைகளை அளித்தது. இது கரெக்டாக? இது கரெக்டு. அடுத்தது இக்குழு ஒன்றிய மாநில அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. இது கரெக்டாக? இதுவும் கரெக்டு. ஓகே, அப்போ 2, 3 கரெக்டு. இது தவறு. ஓகேவா? வினா எண் 5, கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. முதல், மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய 1969 ஆண்டு தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் கமிட்டி என்ற 2 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்தது. ஓகே, இது கூற்று 1. ஸோ இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறு. இதில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுனா கரெக்ட் தான். 1969 கரெக்டு. தமிழ்நாடு அரசு தான் அதை நியமித்தாங்க. இதுவும் கரெக்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 2 அப்படிங்கிறது தவறு. ஓகேவா?
3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகே, அடுத்த கூற்றை பார்க்கலாம். இது அகில இந்திய சேவைகளை ஒழிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதாவது இந்த ராஜமன்னார் குழு பார்த்தீங்கன்னா அகில இந்திய சேவை, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த போஸ்ட்டு, ஸோ அந்த போஸ்டெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக, இது கரெக்ட். ஓகேவா, அவங்க வந்து இந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்னால் ஒழிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து யூபிஎஸ்சி அப்படிங்கிற தேர்வு எழுதி வராங்க. ஓகேவா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வராங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மத்திய அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், மாநில அரசுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த இதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜமன்னார் குழு வந்து பரிந்துரை வச்சுருப்பாங்க. ஓகேவா, அப்போ இது கரெக்டு. ஓகேவா, அடுத்தது நிதி ஆணையம் நிறுவப்பட்ட ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்க வேண்டும். அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை செஞ்சாங்க. இது கரெக்டாக கரெக்டு. ஸோ இது தவிர வேறு என்னென்ன பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356. ஓகேவா, 356 வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, 356 ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, வினாயன் 6 புன்ஷி கமிஷன். அதாவது இதுவுமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி அமைக்கப்பட்ட ஒரு குழு தான். இந்த கமிஷன் அமைக்கப்பட்ட டேட் கேட்டிருக்கிறாங்க, எக்ஸாக்டாக டேட் கேட்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வினாக்கள் கேட்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28, 2007. ஓகேவா, ஏப்ரல் 28, 2007 தான் இதை உருவாக்கியிருப்பாங்க புன்ஷி கமிஷனை. ஓகே, இவங்க எப்போ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் 27, 28 எப்படி இருந்தாலும் ஓகே தான். சில இடங்களில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஏப்ரல் 27 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வினாயன் 7 ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நிதியரசர் ஆர்எஸ் சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? ஓகேவா, ஸோ இது இயர் கேட்டிருக்கிறாங்க. இதற்கான இயர் பார்த்தீங்கன்னா 1983. ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ராஜமன்னார் கமிட்டி 1969. ஸோ அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் 1983. ஸோ அதற்கு அப்புறம் தான் இந்த புன்ஷி கமிஷன் சொல்லக்கூடியது. இது வந்து 2007 அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதற்கு டேட் நம்மளுக்கு தெரியலை. ஓகே, இந்த சர்க்காரியா டேட், ஓகேவா, சர்க்காரியா கமிஷனோட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் நம்ம எப்போ நடக்க போகுது, ஜூன் 9 நடக்க போதோ, ஸோ அந்த டேட்டில் தான் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சர்க்கார் வேலை வேணும், அதாவது நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறோம், சர்க்கார் வேலை. ஓகேவா, அது என்ன டேட்டில் எழுத போகிறோம், 9th ஜூன். ஸோ அதே டேட்டில், ஸோ அந்த டைம் 1983 9th ஜூனில் தான் இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஏப்ரல் 27 இல்லைனா 28 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட பரிந்துரைகள், ஓகேவா, அதாவது அமைக்கப்பட்டது சர்க்காரியா கமிஷன் 1983 அமைச்சாங்க. ஸோ இதோட பரிந்துரைகள் வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 1987. வினாயன் 8 பொறுத்துக. ஓகேவா, இதில் எல்லாமே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணையம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆணையம் ரிலேட்டடாக ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, சர்க்காரியா கமிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் நியமித்த ஒரு குழு. ஓகே, கரெக்டு. ராஜமன்னார் குழு, ஓகே, இது வந்து தமிழக அரசு, ஓகே, தமிழ்நாடு அரசாங்கம் நியமித்த ஒரு குழு. இந்த அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம், ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா, இந்த அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாலிதளம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பொம்மை தீர்ப்பு, ஓகே, பொம்மை தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு. ஓகே, இந்த பொம்மைங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கர்நாடக முதல்வர். ஓகே, அவருடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 356 பயன்படுத்தி கலைச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜமன்னார் குழுவுமே பார்த்தீங்கன்னா இந்த 356 ஆர்டிகல், அதாவது இது வந்து எமர்ஜென்சி, அதாவது ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஸோ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதியை இந்த ஆர்டிகல் வந்து அடிக்கடி பயன்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ராஜமன்னார் குழுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 356 வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த பொம்மை அவர்கள் வந்து கர்நாடகா முதல்வராக இருக்கும்போது அவருடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி வந்து ஆட்சியை வந்து பிடுங்கியிருப்பாங்க. ஸோ இதற்கு எதிராக வந்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுப்பார். ஸோ அந்த வழக்கில் வந்து அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம் வந்து நிறையா விஷயங்களை அந்த ஆர்டிக்கலுக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த விதியை பயன்படுத்தக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்கணும். ஸோ இது மாதிரி பல கட்டுப்பாடுகளை வந்து இந்த பொம்மை தீர்ப்பில் வழங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வினாயன் 9 சர்க்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி
இது மத்திய மாநில உறவுகள், அதாவது ஒன்றிய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரைக்க தான் அமைச்சாங்க. வினாயன் 10 நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். இந்த வினாவில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகளை வழங்குபவை அப்படின்னு கொடுத்து எந்தெந்த குழுனா அந்த முக்கியமான பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3மே ஓகே, இது கிடையாது. ஓகேவா, சர்க்காரியா குழு 1983 மத்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பன்சி குழுன்னு சொல்லக்கூடியது 2007 மத்திய அரசு அமைச்சிருப்பாங்க. ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது 1969 தமிழக அரசு அமைச்சிருப்பாங்க. அடுத்த வினா, ஸோ அதே தான் இங்கே காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சர்க்காரி ஆணையம் பார்த்தாச்சு, ராஜமன்னார் குழு. ஸோ இந்த 2க்கான ஆண்டுகள் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக காலவரிசைப்படுத்திடலாம். சர்க்காரி ஆணையம் 1983, ஓகே. ராஜமன்னார் குழு 1969. இந்த பல்வந்தராய் மேத்தா குழு, ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் பாலிட்டி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ், ஓகேவா, பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான். ஸோ அந்த குழு தான். ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957, ஓகேவா. இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆணையம் தான் இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ இதற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய், ஓகே, மொராஜி தேசாய். ஸோ இது எந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966. அப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு எது 2, ஓகே, அடுத்தது 4, அதுக்கு அடுத்தது 3, 1, ஓகே. ஆப்ஷன் பி கரெக்ட். வினாயன் 12 அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கிடையான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம பல குழுக்கள் வந்து பல பரிந்துரைகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பரிந்துரைகள் சர்க்காரி ஆணையமும் ஒரு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 1990 வந்து செயல்படுத்தியிருப்பாங்க, ஓகேவா. 1983 அமைக்கப்பட்டு 1987 பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி 1990 வந்து இந்த சட்டப்பிரிவுக்கு கீழே, ஓகே, 263 கீழே ஒரு குழு அமைச்சிருப்பாங்க, ஓகேவா. ஓகே, இந்த குழு எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குழு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையிலான ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ அதான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 263 ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இந்த மத்திய மாநில அரசுக்கு இடையான குழு பற்றி சொல்லுது, ஓகேவா. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த, ஓகே, அதுதான் அந்த குழுவோட முக்கிய நோக்கமே. வினாயின் 13, ஓகே, கடைசி வினா. ஸோ இந்த வினாவில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 11 டேஸ், ஓகேவா, பகுதி 11 தான் மத்திய மாநில அரசோட உறவுகள் பற்றி சொல்லுது. எக்ஸாம்பிள் எப்படினாலும் கேட்கலாம். மத்திய மாநில அரசு பற்றி குறிப்பிடப்படும் அரசியலமைப்போட பகுதி என்னன்னு கேட்கலாம், ஓகே. அப்படின்னு கேட்டாங்கன்னா 11வது பகுதி. ஸோ 11வது பகுதியில் எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிர்வாக ஓகேவா, இங்கே கேட்டிருக்கிறது நிர்வாக உறவுகள், ஓகேவா. இதே இது பார்த்தீங்கன்னா 12 பார்த்தீங்கன்னா நிதி, ஓகேவா, நிதி பற்றி பேசும். நிதி உறவு பற்றி பேசக்கூடிய, ஓகேவா, நிதி உறவு பற்றி பேசக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 12, ஓகேவா. நிர்வாக உறவுகளில் பர்டிகுலராக என்ன ஆர்டிக்கல்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 256 263 வரை நிர்வாக உறவுகள் பற்றி பேசுது, ஓகேவா. பாலிட்டி பற்றி நிறைய வினாக்கள் பார்க்கும்போது இதை பற்றி எல்லாம் அந்த ஆர்டிக்கல் பற்றி எல்லாமே நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதுவரை நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதற்கு அமைக்கப்பட்ட குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 அமைச்சிருப்பாங்க. ஸோ இதற்கு அப்புறமா 1969 நம்மளுடைய ராஜமன்னார் குழு, அடுத்தது பார்த்திங்கன்னா 1983 சர்க்காரியா குழு, அப்புறமா 2007 புன்சி, ஓகே, புன்சி குழு. ஸோ இது எல்லாமே மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுக்கள், ஓகேவா. இது தவிர இதில் இன்னும் வேறு மாதிரி வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப்பிக்கில் இதை பற்றி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம், ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஓகே. நம்மளுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.